Process control in industrial automation. Introduction. மாடர்ன் இண்டஸ்ட்ரியில் மிஷின்ஸை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். மாடர்ன் இண்டஸ்ட்ரியெலாம் டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ ரேட், ஸ்பீட் இந்த மாதிரி பெராமீட்டர்ஸ் கரெக்ட் வேல்யூ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுனால. ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆப்ரேட்டர் மேனுவலாக மானிட்டர் அண்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் மாடர்ன் இண்டஸ்ட்ரியில் கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆட்டோமேட்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல்னால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸ் அண்ட் மானிட்டர் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க அண்ட் ஆப்டிமைசேஷனும் பண்ணுவாங்க. எப்படின்னா, சென்சார் இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் ப்ராசஸ் யூனிட்டுக்கு அனுப்பும். டேட்டாவை ப்ராசஸ் பண்ண வாட்டி அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டா ஆக்டிவேட்டருக்கு ரெக்வயர்டு சிக்னலை கொடுக்கும். அப்போ ரெக்வயர்டு சிக்னலை கொடுக்கும்போது ஆக்டிவேட்டர் தேவையான ஆக்ஷன்ஸை எடுக்கும். ஸோ சிபிசியோட மெயின் எய்ம் என்னென்னா, மினிமம் ஹியூமன் இன்டர்வென்ஷனோட ப்ராசஸை சேஃப் அண்ட் எஃபிஷியன்ட் ஆப்ரேட் பண்ணுறது தான் சிபியோட மெயின். நெக்ஸ்ட் டாபிக், ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். சிபிசியோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் ரியல் டைம் மானிட்டரிங். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ ரேட், ஸ்பீட் அண்ட் லெவல் மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண வேண்டும். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம தான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சென்சார் இந்த வேல்யூவை கண்டினியூஸாக மெஷர் பண்ணும் அண்டு கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். கம்ப்யூட்டர் இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ் மூலமாக டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் சடனாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்ரேட்டர் இமீடியட்டாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரியல் டைம் மானிட்டரிங் மூலமாக ப்ராசஸை என்ன நடக்குதுன்னு கண்டினியூஸாக தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கண்ட்ரோல். ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்னா, மானிட்டரிங் மட்டும் போதாது நமக்கு. ஏன்னா மானிட்டர் மட்டும் பண்ணால் போதாது, ப்ராசஸோட கண்டிஷன் ரெக்வயர்டு வேல்யூவில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ராசஸோட கண்ட்ரோல் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக போச்சுன்னா நாம் அதுக்கு கரெக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கம்ப்யூட்டர் ஆக்சுவல் வேல்யூவை டிசைடு செட் வேல்யூவோட கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் ரெக்வயர்டு வேல்யூவை விட அதிகமாக இருந்தால் ஹீட்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர் ரெக்வயர்டு வேல்யூ விட கம்மியாக இருந்தால் ஹீட்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்ணலாம். இது ஃபீட்பேக் கண்ட்ரோலோட பேசிக் எக்ஸாம்பிள். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்லாம் பிஐடி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டேட்டா அக்வசிஷன். டேட்டா அக்வசிஷனாக இண்டஸ்ட்ரியலில் ப்ராசஸ் இருந்தால் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது. டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ ரேட் அண்டு ஸ்பீட் மாதிரி சென்சாரோட டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும். அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை கம்ப்யூட்டர் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். இந்த ஸ்டோர்டு டேட்டா எதுக்கு நம்ம கலெக்ட் பண்ணுறோன்னா, இந்த ஸ்டோர்டு டேட்டா நம்ம ஃபியூச்சர் அனலைசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் வந்தால் இன்ஜினியர்ஸ் ஓல்டு டேட்டாவை செக் பண்ணி ப்ராப்ளம் எப்படி நடக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். ஈஸியாக இருக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் ப்ரெசன்ட் கண்ட்ரோலுக்கு மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் அனலைசிஸ் அண்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா டிசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட் ரோல் டிசிஷன் மேக்கிங். கம்ப்யூட்டர் ஆக்சுவல் ப்ராசஸ் வேல்யூ ரெக்வயர்டு செட் வேல்யூவோட கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெக்வயர்டு வேல்யூ 100 பட் ஆக்சுவல் வேல்யூ 90னா கம்ப்யூட்டர் 10 யூனிட் டீவியேஷனுக்கு ஐடென்டிஃபை பண்ணும். டீவியேஷன் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் லாஜிக் பேஸ்டாக இருந்தால் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க முடியும். இதனால் எவரி ஸ்மால் சேஞ்சஸும் எப்பப்பெல்லாம் ஸ்மால் சேஞ்சஸ் இருந்தாலும் ஆப்ரேட்டர் மேனுவலாக டிசிஷன் எடுக்க தேவையில்லை. ஸோ கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் மெஷர் பண்ணும், கம்பேர் அண்டு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ரேட்டர் ஒர்க்லோட ரெடியூஸ் பண்ணி ப்ராசஸை ரெஸ்பான்ஸ் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணும். இதனால் நமக்கான ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணும். கம்ப்யூட்டர் கம்பேர் த ஆக்சுவல் வேல்யூ வித் த செட் வேல்யூவோட இது பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன். இண்டஸ்ட்ரியில் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் போதாது, அதை மினிமம் ரிசோர்ஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ப்ராடக்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் பத்தாது. நம்ம ஒரு மினிமமான ரிசோர்ஸை வச்சு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை நம்ம கரெக்டான நேரத்தில் தயாரிக்கும். மினிமம் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டான ப்ராடக்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எனர்ஜி கன்சூப்ஷனை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எனர்ஜி கன்சூப்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெட்டீரியல் வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரொடக்ஷனோட டைமை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மிஷின் அன்னெசரி ஹை பவரில் ஆப்ரேட் ஆகுதுன்னா கண்ட்ரோல் பண்ணி எனர்ஜியை சேவ் பண்ண முடியும். ஸோ
ப்ராசஸ் ஆப்டிமைசேஷனோட மெயின் எய்ம் எனர்ஜி மெட்டீரியல் அண்ட் டைம் எஃபிஷியன்ட்லியாக யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஷெடியூலிங் அண்டு இன்டகிரேஷன். மாடர்ன் ஃபேக்ட்ரியில் மினி மிஷின்ஸ் டூகெதராக ஒர்க் பண்ணும். மிஷின் 1 கம்ப்ளீட் பண்ண அப்புறம் மிஷின் 2 ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் மிஷின் 3 அண்ட் அதர் மிஷின்ஸ் ஒர்க் பண்ணும். கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் இந்த மிஷினை கோஆர்டினேட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃப்ளோவை பெட்டராக மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நிறையா மிஷின்ஸை ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி கரெக்ட் டைமில் ப்ரொடக்ஷன் எடுக்க நமக்கு கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் அதர் ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸோட இன்டகிரேட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல்சினா என்னென்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல், ஸ்கேடா. டிசிஎஸ்னால் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம், ரோபோட்டிக்ஸ், சிஎன்சி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி. பிஎல்சி அப்படின்னா மிஷின்ஸ் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகும். ஸ்கேடா மானிட்டரிங் அண்ட் டேட்டா அக்வாசிஷனுக்கு யூஸ் ஆகும். டிசிஎஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். ரோபோட்டிக்ஸ் அண்ட் சிஎன்சி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங்க்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஐஓடி டிஃப்ரெண்ட் டிவைஸ்க்கு கனெக்டிவிட்டி அண்ட் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் பண்ணும். ஸோ த டெக்னாலஜிஸ் டுகெதர் ஒர்க் பண்ணும்போது ஃபேக்ட்ரி மோர் கனெக்டட் அண்ட் ஆட்டோமேட்டடாக ஆகும். அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட், ஹை அக்யூரசி. ப்ராசஸ் பேராமீட்டர் ப்ரிசிஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ராசஸ் பண்ணுற பேராமீட்டர் வந்து நம்ம ப்ரிசிஷனாக கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட், பெட்டர் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி. ப்ராசஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ப்ராசஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நடந்துச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். தேர்ட், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஆட்டோமேட்டட் சிஸ்டம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண சப்போர்ட் பண்ணும். ஆட்டோமேட்டடான மிஷின் வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ண வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபோர்த்து, லெஸ் ஹியூமன் எரர். மேனுவல் கண்ட்ரோல் ரெடியூஸ் ஆகிறதுனால மிஸ்டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபிஃப்த்து, இம்ப்ரூவ்டு சேஃப்டி. பெட்டர் சேஃப்டி அப்படின்னா டேஞ்சரஸ் கண்டிஷன் குயிக்காக டிடெக்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க முடியும். சிக்ஸ்த், ரியல் டைம் மானிட்டரிங். ஆப்ரேட்டர் ப்ராசஸ் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண முடியும். செவன்த், டேட்டா ரெக்கார்டிங். ப்ரொடக்ஷன் டேட்டா ஃபியூச்சர் அனலைசிஸ்க்கு ஸ்டோர் பண்ணலாம். எயித், எனர்ஜி சேவிங். ஆப்டிமைஸ் எனர்ஜி கன்சப்ஷன். அன்னெசரி எனர்ஜியை கன்சப்ஷன் ரெடியூஸ் பண்ண முடியும். அன்னெசரான எனர்ஜிலாம் ரெடியூஸ் பண்ண முடியும். நைன்த், லோவர் ப்ரொடக்ஷன் காஸ்ட். வேஸ்ட் அண்டு டவுன் டைம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். டென்த், ஈஸி இன்டகிரேஷன். ஈஸியாக வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். மாடர்ன் ஆட்டோமேஷன் சிஸ்டம் லைக் பிஎல்சி, ஸ்கேடா அண்டு ஐஓடி மாதிரி இதுமாரிலாம் ஆட்டோமேட்டடாக நம்ம வந்துட்டு இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, லிமிட்டேஷன். ஹை இனிஷியல் காஸ்ட். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சென்சார்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண தேவைப்படுறது வந்து ஹை இனிஷியல் காஸ்ட்டாக இருக்கலாம். செகண்டு, ஸ்கில்டான பர்சன்ஸ் தேவைப்படுவாங்க. சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண, மெயின்டைன் பண்ண ட்ரைனட் இன்ஜினியர் வேணும். தேர்டு, சிஸ்டம் ஃபெயிலியர் ரிஸ்க் இருக்கும். ஏன்னா ஹார்ட்வேர் அல்லது சாஃப்ட்வேர் வந்து ஃபெயில் ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஃபோர்த், சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கும். நெட்வொர்க் கனெக்டட் சிஸ்டத்தில் சைபர் அட்டாக்ஸ் வல்னரபிள் இருக்கலாம். நெட்வொர்க்கை நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது சைபர் அட்டாக்ஸ் நடக்கும். காம்ப்ளெக்ஸான மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். டிபெண்டன்ஸ் ஆன் சென்சாரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்க வேண்டியது இருக்கும். சென்சார் ஒரு ராங்கான ரீடிங் கொடுத்தா அந்த சென்சார் கொடுத்த ரீடிங்கை வச்சு ஒரு ராங்கான ஆக்ஷன் எடுக்கும்போது நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணலாம். இல்லைனா மிஷினே கூட டேமேஜ் ஆகலாம் ஒரு டைமில். அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வந்துட்டு சாஃப்ட்வேர் எரர்ஸ் வரும். சாஃப்ட்வேர் எரர்ஸ் ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். சாஃப்ட்வேர் எரர்ஸ்னால ப்ராசஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். ஃபைனலாக ப்ராசஸில் மேஜர் சேஞ்சஸ் வந்தால் ரீப்ரோக்ராமிங் தேவைப்படலாம். கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்டு ரிலையபிள் சிஸ்டம் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ரெஃபினரி ப்ராசஸ் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது. ஃபுட் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது கண்டிஷன்ஸாக மெயின்டைன் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. பவர் பிளான்ட்ஸ் அண்ட் ஸ்டீலில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகுது. இன்னும் டெக்ஸ்டைல் அண்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸ் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ப்ராசஸ் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ப்ராசஸ் அக்யூரேட்லியாக மானிட்டர் அண்டு கண்ட்ரோல் பண்ண கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் இம்பார்ட்டனாக யூஸ் ஆகுது. இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல் இஸ் அண்ட் மெயின் important part of modern industrial automation. It helps to monitor, collect data, make decision and automatically control the industrial process. Computer process control use பண்ண accuracy, production quality and productivity improve ஆகும். Human error reduce ஆகும் and safety improve ஆகும். At the same time, energy consumption, material wastage and production cost reduce பண்ண help பண்ணும். But high initial cost, skilled manpower, system failure, cyber security and sensor reliability மாதிரி limitations இருக்குது. Overall, computer process control helps industries achieve the efficient, reliable and automated production.